பொதுக்காலம் 17ஆம் வாரம் திங்கட்கிழமை. முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32, இறை வசனங்கள் 15 முதல் 24 மற்றும் 30 முதல் 34 வரை. அந்நாட்களில் மோசே திரும்பி மலையிலிருந்து இறங்கி வந்தார். முன்பின் இருபுறமும் எழுதப்பட்ட உடன்படிக்கை பலகைகள் 2 அவர் கையில் இருந்தன. அப்பலகைகள் கடவுளால் செய்யப்பட்டவை. பலகைகள் மேல் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்தும் கடவுள் எழுதியதே. அந்நேரத்தில் மக்கள் எழுப்பிய கூச்சலை கேட்ட யோசுவா மோசேயை நோக்கி, இது பாளையத்திலிருந்து எழும் போர் முழக்கம் என்றார். அதற்கு மோசே, இது வெற்றி முழக்கமோ தோல்வி குரலோ அன்று, களியாட்டம்தான் எனக்கு கேட்கிறது என்றார். பாளையத்தை அவர் நெருங்கி வந்தபோது கன்றுக்குட்டியையும் நடனங்களையும் கண்டார். மோசேக்கு சினம் மூண்டது. அவர் தம் கையில் இருந்த பலகைகளை மலையடிவாரத்தில் வீசி எறிந்து உடைத்து போட்டார். அவர்கள் செய்து வைத்திருந்த கன்றுக்குட்டியை எடுத்து நெருப்பில் சுட்டெரித்து மிருதுவான பொடியாகும் மட்டும் அதை இடித்து தண்ணீரில் தூவி இஸ்ரேல் மக்களை குடிக்கச் செய்தார். பின்னர் மோசே ஆரோனை நோக்கி, இம்மக்கள் உமக்கு என்ன செய்தார்கள்? இவர்கள் மேல் பெரும் பாவம் வந்து சேர செய்துவிட்டீரே என்று கேட்டார். அதற்கு ஆரோன், என் தலைவராகிய நீர் சினம் கொள்ள வேண்டாம். இம்மக்கள் பொல்லாதவர்கள் என்பது உமக்கு தெரியுமே. அவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு வழிகாட்டும் தெய்வங்களை செய்து கொடும். எங்களை எகிப்து நாட்டிலிருந்து நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை என்றனர். நானும் அவர்களிடம், பொன் அணிந்திருப்பவர்கள் கழற்றி தாருங்கள் என்றேன். அவர்களும் என்னிடம் தந்தனர். நான் அதனை நெருப்பில் போட இந்த கன்றுக்குட்டி வெளிப்பட்டது என்றார். மறுநாள் மோசே மக்களை நோக்கி, நீங்கள் பெரும் பாவம் செய்துவிட்டீர்கள். இப்போது நான் மலை மேல் ஏறி ஆண்டவரிடம் செல்லப் போகிறேன். அங்கே ஒருவேளை உங்கள் பாவத்திற்காக நான் கழுவாய் செய்ய இயலும் என்றார். அவ்வாறே மோசே ஆண்டவரிடம் திரும்பி வந்து, ஐயோ, இம்மக்கள் தங்களுக்காக பொன்னால் தெய்வங்களை உருவாக்கி பெரும் பாவம் செய்துவிட்டார்கள். இப்போதும் நீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும். இல்லையேல் நீர் எழுதிய நூலிலிருந்து என் பெயரை நீக்கிவிடும் என்றார். ஆண்டவரோ மோசேயிடம், எவன் எனக்கு எதிராக பாவம் செய்தானோ அவனையே என் நூலிலிருந்து நீக்கிவிடுவேன். நீ இப்போதே புறப்பட்டு போ. உன்னிடம் நான் கூறியுள்ளபடி மக்களை நடத்தி செல். இதோ என் தூதர் உனக்கு முன்னே செல்வார். ஆயினும் நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும் நாளில் அவர்கள் பாவத்தை அவர்கள் மேலேயே சுமத்துவேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 13, வசனங்கள் 31 தொடக்கம் 35 வரை. அக்காலத்தில் இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை. ஒருவர் கழுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும் போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும் என்றார். மீண்டும் அவர் அவர்களுக்கு வேறு ஒரு உவமையை கூறினார். பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வழியாக உரைத்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலகத் தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது
இவ்வாறு நிறைவேறியது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பத்திரிகை த ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூ. இந்த பத்திரிகை த மேக்கிங் ஆஃப் அன் எக்ஸ்பர்ட் என்ற தலைப்பில் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கட்டுரையை வெளியிட்டிருந்தது. அக்கட்டுரையில் இந்த உலகில் பல்வேறு துறைகளில் முன்னணியை அடைந்தவர்களை பற்றிய குறிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது, ஒரு துறையில் முன்னணியை அடைவதற்கு ஒரு நபர் ஏறத்தாழ 10,000 மணி நேரங்கள் கடுமையாக சரியான திசையில் உழைத்திருக்க வேண்டும் என்பதே அந்த குறிப்பு. உதாரணத்திற்கு, ஒரு நபர் உலக புகழ்பெற்ற இசைக்கலைஞராக விளங்குகிறார் என்றால் அவர் ஏறத்தாழ 10,000 மணி நேரத்தை ஈடுபாட்டோடு அத்துறையில் அர்ப்பணித்திருக்கின்றார் என்று அர்த்தம். அதேபோல உலக புகழ்பெற்ற நடன கலைஞரும் ஏறத்தாழ 10,000 மணி நேரத்திற்கு பயிற்சி செய்திருக்க வேண்டும் என்பதுதான் அந்த குறிப்பு. இதிலிருந்துதான் எத்துறையிலும் ஜொலிப்பதற்கு 10,000 மணி நேரங்கள் அவசியம் என்ற கருத்து பரவலாக்கம் பெற்றது. புத்த மதத்தில் கூட ஒரு மனிதர் தியானத்தில் ஓரளவு உச்சநிலையை அடைய வேண்டும் என்றால் ஏறத்தாழ 10,000 மணி நேரத்தை சரியான தியான முறையில் அவர் ஈடுபாட்டோடு செலவழித்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. 10,000 மணி நேரம் என்பதை வேறு வகையில் சொல்ல போனால் 10 ஆண்டுகள் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது, ஒரு மனிதர் சராசரியாக ஓராண்டுக்கு 1000 மணித்துளிகளை, அதாவது ஒரு நாளைக்கு ஏறத்தாழ 3 மணி நேரத்தை அர்ப்பண உணர்வோடு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செலவழித்தார் என்றால் அத்துறையில் அவர் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். முயற்சித்தால் எதுவும் கிடைக்காமல் போவதில்லை என்பதுதான் இங்கு சுட்டிக்காட்டப்படும் செய்தி. தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும் என்று வள்ளுவர் கூட சொல்லியிருப்பது நாம் அறிந்ததே. திறமைகளாக இருந்தாலும் சரி, கடவுளோடு உள்ள உறவாக இருந்தாலும் சரி, இறையாட்சி மதிப்பீடுகளில் வளர்வதாக இருந்தாலும் சரி, இவை அனைத்திலும் வளர்வதற்கு பொறுமையும் விடாமுயற்சியும் அவசியமானவை. கடுகு விதையும் புளிப்பு மாவும் மேற்கண்ட 2 தன்மைகளையும் தம்மிலே தாங்கி இருக்கின்றன. நிலத்தில் விழுகின்ற ஒரு சாதாரண விதையை ஒரு விவசாயி பொறுமையோடும் விடாமுயற்சியோடும் கவனித்து வருகின்ற பொழுது அது மிகுந்த விளைச்சலை தரவல்லதாக இருக்கின்றது. இரவில் புளிப்பு மாவை எடுத்து வைக்கும் பெண் காலையில் இது மாவு அனைத்தையும் புளிக்க வைத்துவிடும் என்பதை அறிந்திருக்கின்றாள். இது போன்ற நம்பிக்கை கலந்த விடாமுயற்சியும் தளர்ச்சியடையா பொறுமையும் இல்லாதவர்கள் இஸ்ரேல் மக்களைப் போல தொடர்ந்து பயணிக்க திராணி இல்லாதவர்களாக எது உடனடி இன்பம் கொடுக்குமோ அதில் தங்களது கவனத்தை பதிய வைத்து தங்களது வாழ்வை தாங்களே சீரழித்துக் கொள்ளுகின்றனர். இஸ்ரேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டை நோக்கி பயணிக்க மனத்திராணி அற்றவர்களாக, அதற்கான உள்ள உறுதி இல்லாதவர்களாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அவர்களுக்கு தேவையாக இருந்ததெல்லாம் களியாட்டமும் இன்பமும் தான். எனவேதான் அவர்கள் பொற்கன்றை செய்து அதை வழிபட்டதாக நாம் பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகம். அன்புக்குரியவர்கள், இறைவனது மதிப்பீடுகளிலும் பிற மேலான காரியங்களிலும் வளர நாம் திராணியற்றவர்களாக இருக்கும்போது உலக போக்கிலான களியாட்டத்திலும் இன்ப வேட்கையிலும் நம் வாழ்வை நாமே தொலைத்து விடுகின்றோம். இதற்கு மாறாக பொறுமையும் விடாமுயற்சியும் உள்ளவர்கள் மனத்திராணியோடு தொடர்ந்து பயணித்து தங்களையும் பிறரையும் வாழ வைத்துக் கொள்ளுகின்றார்கள், தங்களையும் பிறரையும் உயர்த்தி கொள்ளுகின்றார்கள். ஜெபம். இறைவா, தடைகளால் சோர்ந்து போகாத மன உறுதியையும் நீடித்த பொறுமையையும் எமக்கு தருவீராக. ஆமென்.